no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஸ்டாலின் ஐயாவும் மீண்டும் வரணும், எங்களுக்கு மீண்டும் வரணும். மக்கள் வந்து அவருக்கு நல்லாட்சி தரணும். தமிழ்நாட்டை பாதுகாக்க, தமிழை பாதுகாக்கிறதுக்கு அவர் ஒரு ஆளால் முடியும். அவர் ஒரு ஆளாலே முடியும், வேற யாராலையும் முடியாது. மீண்டும் தமிழ்நாடு வரணும், மீண்டும் ஆட்சிக்கு வரணும். ஸ்டாலின் தொடரணும், ஸ்டாலின் தொடரணும். இந்த ஆட்சி மலர்றதுக்கு பொதுமக்கள் எல்லாரும் புரிதல் செய்து எல்லா மக்களும் எந்த ஆட்சி என்ன செய்யணுங்கிறத தெரியணும். அவங்களுக்கு புரிதலாகி தெரிஞ்சு அந்த மக்கள் அனைவரும் சூரியனுக்கு தான் ஓட்டு போடணும். வேறு கட்சி என்னன்னே தெரியாதவங்க ஓட்டு எண்ணிக்கை கிடையாது, கவுண்டிங் கிடையாது, அவங்களுக்கு இந்த ஓட்டு வங்கியே கிடையாது. அவங்களாம் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து அவர் அது சுருக்க விஜய்காந்த் தான் சொல்கிறேன். அவருக்கெல்லாம் எந்த இதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் சூரியன் திமுகவுக்கு எனக்கு தான் போட்டிங்கிறாரு. அதை சொல்கிறதுக்கு அவருக்கு அருகதே கிடையாது. காரணம் கேட்டால் அவர் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு அவரால் முடியல. அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஜெயித்து தமிழ்நாட்டை தளபதி ஆகி ஜெயிக்கணும்னா சீட்டில் உட்காரணும்னா ஆகுங்களா? இப்போ எடுத்த உடனே வந்து குழந்தை பெற்ற முடியாது. அது டைம் எடுத்து தான் அவங்க குழந்தை பெற முடியும். அது வந்து சாத்தியம் இல்லாததுங்க. ஒரு தமிழ்நாட்டை நம்ம ஐயாவை பார்த்து பேரை சொல்லி கூட பேசக்கூடாது. அவர் ஐயான்னு தான் பேசணும். அப்படிங்கும்போது தேவையில்லாத அண்ணா ஐயாவை தாக்கி பேசுறது, தென்னாவட்டா பேசுறது, அவர் பப்ளிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியல. மரத்தில் ஏறுறாங்க, வண்டியில் ஏறி விழுந்து சாவுறாங்க, அது சாவறதுக்கே வருங்கிறாங்க. அது அந்த மாதிரி இருக்க ஒரு மாவட்டத்தில் எப்படி மீட்டிங் போட்டு நடத்தணுன்னே அவருக்கு தெரியல. எப்படி நடத்தணும், என்ன மாதிரி ஓட்டு வங்கி செய்யணும், அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரியாத ஒரு ஒன்றுமே தெரியாமல் நம்ம 75 வருஷம் உள்ள ஒரு கட்சிக்கிட்ட வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு. என்ன அறிக்கை இருக்குது, அவருக்கு என்ன யோக்கியதை இருக்குது? அவர் தமிழ்நாடு இதோட முடிஞ்சு போச்சு. அவரோட கதை அவர் படம் நடிக்கிறது கூட யோக்கியது இல்லை இனிமேல் தமிழ்நாட்டில். இந்த கூட்டத்து மூலமா நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, மறுபடியும் எங்கள் தலைவர் வந்து முதலமைச்சர் ஆயிடுவார். இந்த இயக்கம் வந்து திராவிட இயக்கம் வந்து 100 வருஷமும், திராவிட முன்னேற்ற கழகம் 75 வருஷமும் ஆண்டுருச்சு. 75 வருஷமும் இந்த இயக்கத்தை வந்து வழி நடத்திட்டு இருக்கோம். இன்னும் 50 வருஷத்துக்கு இந்த இயக்கம் உயிர் துடிப்போடு இருக்கிறதுக்கு எங்களோட சின்னவர் வந்துட்டாரு. சின்னவருக்கு அப்புறம் நாங்கள் வந்து இந்த எங்கள் இயக்க தொண்டர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சபை நிறைஞ்ச இந்த தொண்டர்கள் வந்து நாங்கள் உயிர் துடிப்போடு இருப்போம். எந்த காலமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது, எந்த கொம்பனாலே அழிக்க முடியாது. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய புது கட்சிக்காரன் ஒரு சினிமாவில் நடிச்சுட்டு வந்து நாட்டை ஆளலான்னு நினைக்கிறேன். அது நடக்கவே நடக்காது. இந்த திராவிட இயக்கங்கிறது வந்து மண் மொழி மானம் காக்கிறதுக்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. அந்த இயக்கம் ஒரு கொள்கை லட்சியத்தோடு இருக்குது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி கொள்கைகளை வந்து நாங்கள் வழி நடத்துகிறோம். இன்னைக்கு இந்த கூட்டணியை கூட உடைச்சிடலாம், எப்படியோ பகல் கனவு கண்டு இந்த இயக்கத்தை அழிச்சிடலாம்னு நினைச்சாங்க. இந்த பாசிச அரசாங்கத்துக்கு, ஒன்றியத்தை ஆளக்கூடிய அந்த பாசிச அரசாங்கத்துக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த திருச்சியில் நடக்கக்கூடிய இந்த மாநாடு ஒரு திருப்புமுனை மாநாடு. அவங்களுக்கு அடிக்கக்கூடிய சாவுமணியா இந்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நாங்கள் இது மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடி வெல்லும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று சொல்லி எங்களோட தலைவர் மறுபடியும் முதலமைச்சரா சபையில் ஏறுவார். அவருக்கு எங்களோட திராவிட முன்னேற்ற கழக ஒவ்வொரு தொண்டனும் உயிரை கொடுத்தேனும் வெற்றி பெற வைப்போம். வெல்வது 200 எங்கள் லட்சியமாக இருக்கும். ஆனால் அதற்கு மேலேயும் நாங்கள் கனவு காணுகின்றோம். 234 தொகுதியும் ஜெயிப்போம் என்று கூறுகிறேன். இந்த ஆட்சி ஏன் தொடரணும்னா, மகளிருக்காக அவர் நிறைய செஞ்சிருக்காரு. அது எங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. 1000 ரூபாய் உதவி தொகை கொடுத்திருக்காரு. பசங்களுக்கு காலை உணவு திட்டம் கொடுத்திருக்காரு. எங்களுக்கு ஃப்ரீயா பஸ் கொடுத்திருக்காரு. எங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் எங்க குடும்பத்துல நாங்க யூஸ் பண்ணலன்னா கூட எங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு எல்லாமே கிடைக்குது. இப்ப எங்க வீட்டுல என் மருமகளுக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்குது, என் சின்ன மருமகளுக்கு கிடைக்குது. மாசம் 1000 ரூபாய். அது மாதிரி இப்ப 5000 ரூபாய் போட்டாரு. பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாரு. இன்னும் மறுபடியும் இந்த 26ல மறுபடியும் அவர் முதலமைச்சரா நாங்க ஆக்கணும். அதுதான் எங்களுடைய இது. நாங்கெல்லாம் இருக்கிறவரெல்லாம் என்னைக்குமே வந்து திமுக தான். மாநாடு கூட்டம் அளவு கடந்த கூட்டங்க. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது 2024 தேர்தல் வெற்றின்னு தெரிஞ்சிருச்சுங்க. தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும். தளபதி வந்து இந்த லேடிஸ்க்கு 2000 ரூபா அடுத்து திரும்ப நம்ம 2.0ல கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது மகளிர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு கடன்களை வந்து தள்ளுபடி பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் நமக்கு ஒரு உதாரணமுங்க. இப்போ நான் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு சிம்ம சம்பளமாக தளபதி இருக்காருன்னா அதுக்கு ஈடுகளே கிடையாதுங்க. இப்போ பிஜேபி நமக்கு கொடுக்க வேண்டிய காசுக்கு நம்ம 1 ரூபா வரி கட்டுறோம்னா
27 காசு தான் கொடுக்குது. ஆனால் அதை கொண்டு இந்த 4.5 வருஷத்தில் இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக தளபதி கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளை வஞ்சிக்கிட்டு இருந்தாலும், ஆனால் நம்ம சொல்லக்கூடிய அத்தனை திட்டங்களுமே வந்து தளபதி அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க. அது சும்மா அது காமெடிங்க. அது எதிர்கட்சியில் எப்படி எதிர்கட்சியாக வருவாங்க நீங்களே சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கி இந்த 19 கட்சி கூட்டணி பார்த்தீங்க அப்படி சொன்னால் கிட்டத்தட்ட 55% நம்மளுடைய ஓட் பேங்க் வருது. எப்படி அவங்க எதிர்கட்சியாக வருவாங்க? மாதம் வந்து இப்போ 5000 ரூபா போட்டாங்களேங்க, அந்த திட்டமே வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லுங்க. மக்கள் மத்தியில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னமும் இன்னும் அடுத்த ஒரு 5000 ரூபா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வேலையும் போட்டுருவாங்க. ஆனால் இந்த ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் சொன்ன வாக்குறுதிகள் 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது. ஒரு 20% வாக்குறுதிகள் மட்டும் கிடப்பில் இருக்குது. அது வந்து நிதி பற்றாக்குறையினால செய்ய முடியல அவங்களால. இன்னமும் இல்லைன்னா அதையும் செஞ்சுருவாங்க அவங்க. இப்போ ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொருத்தருடைய பூத்துலையும் எல்லா லெவல்லையும் கீழ்மட்ட லெவல்லேருந்து திமுகவுடைய ஒவ்வொரு வேலையும் சரியான வேலைகள். எந்த ஒரு ஆளுகளுக்கும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு எந்த கட்சியிலையும் கிடையாது, எந்த ஒரு இதுலையும் கிடையாது. அது மாதிரிங்க. அதே மாதிரி இளைஞர்களுக்கு வந்து முதல்ல வந்து படிப்பு, கல்வி, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், அடுத்து எல்லாத்துக்குமே அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் அவ்வளோ ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துருக்குறாங்க. நம்ம இதில் உதயநிதியாக இருக்கட்டும், உதயநிதி சாராக இருக்கட்டும், அன்பில் மகேஷ் சாராக இருக்கட்டும் 2 பேரும் நல்லாவே பண்ணுறாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் 7 தொகுதியுமே திமுக கூட்டணி தான் வருமுங்க. வாழ்க திமுக, வளர்க திராவிடம். நாங்கள் நம்ம ஸ்டாலின் சாரை வரவேற்கிறோம். எங்கள் ஐயா 100 ஆண்டு நல்லா வாழணும். எங்களுக்கு ஆட்சி சூப்பராக இருக்கு. மீண்டும் எங்கள் ஸ்டாலின் சார் வரணும். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறோங்க. திமுக வெல்லட்டும். நல்லா எங்களுக்கு லேடிஸ்களுக்கு எல்லாம் நல்ல சௌகரியம் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. எல்லா ஏற்பாடெல்லாம் நல்ல முறையாக பண்ணி கொடுத்துக்கிறாங்க. 3 மகாநாட்டுக்கு போயாச்சும் 3க்கும் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. மக்களுக்கெல்லாம் ஏழைகளும் காப்பாற்றுறாரு. அவரே முதலமைச்சராக இருக்கட்டு. அவருக்கு பின்னாடி அவர் எல்லாம் பணம் கொடுக்குறாரு. எத்தனையோ பேர் பேத்தி படிக்குது, பணம் கொடுக்குறாங்க. நல்லா இருக்கணும். அவரே தான் வரணும். எங்களுக்கு ஒரு உதவி வீட்டுக்காராலும் இல்லை. அவர் தான் அண்ணனா அப்பனா இருந்து காப்பாற்றுறாரு. இந்த விசில் அடிச்சாங்க கூட்டமெல்லாம் வந்தால் செல்லாது. பெண்கள் ஓட்டு எங்களுக்கு தான் டிஎம்கே. நீங்கள் வேணும்னா நல்லா தெரிஞ்சுங்க. வெற்றி நமக்கு டிஎம்கே தான். ஸ்டாலின் தான் முதலமைச்சர். நிறைய பேர் சங்கி இருந்தாலும் வராது. எத்தனை சங்கிகள் வந்தாலும் வராது. மோடி செல்லு இங்கே எடுக்காது. மோடிஜி இங்கே எடுக்காது. அதுதான் உறுதி. திமுக சாதனை மிகப்பெரியது. அதனால் எந்த கட்சியும் கிட்ட வர முடியாது. எல்லா கட்சியும் தூளாக உடைச்சி திமுக தான் 100% வெற்றி பெறும். பெண்கள், ஆண்கள், பள்ளி குழந்தைகள், காலேஜ் பிள்ளைகள் அனைவருமே வந்து சிறப்பாக கலைஞர் செஞ்சுருக்காரு, நம்ம தலைவர் செஞ்சுருக்காரு. அதனால 100% வந்து திமுக வெற்றி உறுதி. எதிரிகள் 1000 பேர் இருப்பாங்க. அந்த எதிரிகளை உடச்செறிஞ்சிட்டு தான் வரும் திமுக. 200 தொகுதி கன்ஃபார்மாக ஜெயிக்கும். அது சந்தேகமே இல்லை. தேர்தல் களம் எப்படி இருக்கு திமுகவுக்கு? 100க்கு 100 சாதகமாக இருக்குது. எல்லா மக்களும் ஆதரவு இருக்க ஆதரவு ரொம்ப பெருகிக்கிட்டே வருது. இதுவரை 28 கட்சி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முக்கியமான கட்சிகள்லாம் ஆதரவு தரேன்னு சொல்லி இன்றைக்கி பேசியிருக்காங்க. தலைவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது சம்மந்தமாக இது வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு இது உண்டு. கண்டிப்பாக 200 தலைவர் சொல்கிற மாதிரி 200 தொகுதிக்கு மேலே தான் வருவோம். அதில் மாற்றுக்கிறது எந்த மாற்றுக்கிறது கிடையாது. 100% 100க்கு 100 நாங்கள் தான். எந்த எதிரிகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நாங்கள் வெற்றி பெறுவோம். எத்தனை எதிரிகள் வந்தாலும் நாங்கள் அதெல்லாம் தாண்டி உடைச்சி வச்சு நாங்கள் வெற்றி பெறுவோம். 200 தொகுதிக்கு மேலே தான் நாங்கள் வருவோம். அவர் வந்து இளைஞர்கள், கூட்டம் இல்லாத இளைஞர்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. எந்த ஒரு கூட்டம் கிடையாது. கூட்டம் இருக்குது. ஆனால் இளைஞர்கள்ட்ட வந்து ஓட்டு கிடையாதுல்ல. ஓட்டு இல்லாத இளைஞர்களை வச்சு வெல்ல முடியாதுல்ல யாராலையும். மகளிருக்கான ஒரு மகத்தான ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி தான். நம்ம தலைவர் அவ்வளோ திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. அதனாலேயே நம்ம வந்து எதை பற்றியுமே யோசிக்க தேவையில்லை. 2026 தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. நம்ம தான் திருப்பியும் நம்ம
நம்ம தான் 2026 கடைசி வரைக்கும் நம்ம மட்டும்தான் வருவோம். உங்களுக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்கா? நீங்க நம்ம தான் சொல்றீங்க, ஆனா களத்துல உங்களுக்கு எதிரிகள் பல பேர் இருக்காங்களே. பல பேர் இருக்காங்கன்னு உங்களை மாதிரி மீடியால இருக்கவங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க யாருமே சொல்லலை. எங்களை பொறுத்த வரைக்கும் யாருமே கிடையாது. நாங்க மட்டும்தான் சிங்கிள் ஆர்மி. நாங்க யாரையுமே எதிரியா நாங்க நினைக்கவே இல்லை. புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, பெண்கள் ஓட்டு எனக்கு தான், இளைஞர்கள் ஓட்டு எனக்கு தான் கிளைம் பண்றாரு அவரு. ஒருவேளை அவருங்க கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாமே வளர்ந்துருச்சுன்னா ஒருவேளை அவருக்குன்னு நினைக்கிறேன் ஓட்டு. இன்னும் அவங்களதுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே வந்து ஓட்டுரிமை இல்லாத பெண்களா தான் இருப்பாங்க. மீதி பேர் ரசிகரா இருப்பாங்க. ஆனா அவங்க என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தினால ஒரு பயனாளிகளாவது ஒரு பயனாவது அடைஞ்சிருப்பாங்க. அவங்க தான் சும்மா பேசணுன்றதுக்காக பேசிட்டு இருக்காங்க. சிஎம் சொல்றாரு 200 தொகுதிகள்ங்கிறாரு, சாத்தியமா? அது உங்களை நம்பி தான் சொல்றாரு, சாத்தியமா? கண்டிப்பா சாத்தியம்ன்றதுனால தான் நம்மளோட தலைவர் சொல்றாங்க. ஏன்னா தலைவர் வந்து மகளிரை வந்து ரொம்ப புரிஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் நாங்களே தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது எங்களுக்கு 5000 ரூபாய் பணம் வந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களும் அவர் யோசிச்சு மகளிருக்காக செய்யும்போது கண்டிப்பா 200க்கு 200 அவர் சொல்றது என்னவோ அது கண்டிப்பா நடக்கும். தேர்தல் களம் எப்படிக்கா இருக்கு? தேர்தல் காலத்துல நாங்க சொல்றது என்ன இருக்கு? மக்களே சொல்றாங்க நாங்க தான் வின் பண்ணுவோம், டிஎம்கே தான் வின் பண்ணுன்னு சொல்றாங்க. எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்கன்னா பார்த்தா தெரியலையா உங்களுக்கு? இதுக்கு மேல நாங்க நல்லது என்ன பண்ணிட முடியும்? இதுக்கு மேல தளபதி மக்களுக்கு என்ன பண்ண முடியும்? மகளிருக்காக எவ்வளவோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. 1 2 அடுக்கிக்கிட்டே போலாம். இந்த மாதிரி திட்டங்கள் இது வரைக்கும் யாருமே கொண்டு வரல. தலைவர் செய்யாததெல்லாம் இன்னைக்கு தளபதி செய்யறாரு. உண்மைதானே? ஒரு மகளிரா நான் சொல்றேன், என் பொண்ணு 1000 ரூபாய் வாங்குறா, என் பையன் 1000 ரூபாய் வாங்குறான், நான் மாசம் 1000 ரூபாய் வாங்குறேன். இதுக்கு மேல என்னங்க வேணும்? வீட்டுக்கு தேடி வந்து நான் பிரஷர் பேஷண்ட், வீட்டுக்கு தேடி வந்து பிரஷர் மாத்திரை சுகர் மாத்திரை கொடுத்துறாங்க. எங்க அம்மா சுகர் பேஷண்ட், வீட்டுக்கு தேடி வந்து சுகர் மாத்திரை கொடுத்துறாங்க. எங்க அம்மா 60 வயசுக்கு மேல உள்ள ஓல்டு லேடி, எங்க அம்மாவுக்கு வீடு தேடி வந்து அரிசி கொடுத்துறாங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஒரு மக்களுக்கு தேவை அடிப்படையான ஒரு விஷயம் கல்வி, அது நல்லா கிடைக்குது. மருத்துவம் அதுவும் கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு அதுவும் நல்லாவே கிடைக்குது. இதுக்கு மேல ஒரு நல்லாட்சி கொடுக்கறதுக்கு யாருனால முடியும்? இதுக்கு மேல தமிழ்நாட்டை ஆடுறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு? எங்க ஸ்டாலின் அண்ணனை தவிர சொல்லுங்க பார்க்கலாம். இதை எதுக்காக சொல்றீங்க, ஏன் சொல்றீங்க அப்படின்றலாம் விஷயம் கிடையாது. மக்கள் நாங்க ஏத்துக்கிட்டோம் எங்க அண்ணனை தலைவரா. எங்க அண்ணன் தான் இப்ப இல்ல, நிரந்தர தமிழ்நாட்டுக்கு முதல்வர் எங்க அண்ணன் ஸ்டாலின் மாத்திரம் தான். ஸ்டாலின் அண்ணனை தவிர தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு யாருக்கும் தகுதி இல்ல. இது பெண்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பெண்களோட சார்பா நான் சொல்றேன். அவ்வளவுதான். தேர்தல் களம் எப்படி இருக்கு? நல்ல சிறப்பாக இருக்குங்க. நல்ல சிறப்பாக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து ரொம்ப மிகப்பெரிய பெரும்பான்மையாக இருக்குது. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நல்லா இருக்குது. 200 தொகுதி ஜெயிப்போங்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க? கண்டிப்பாக 200க்கு மேலே வந்து பெரும்பான்மையாக அதிக வாக்கு வித்தியாசம் செய்யும் வெற்றி வரும் திமுக. களம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. பயங்கரமான சாதகமாக இருக்குது. மறுபடியும் ஸ்டாலின் தான். மறுபடியும் ஸ்டாலின் ஆட்சி தான். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஓகே ஐயா, களம் எப்படிங்க ஐயா இருக்கு? தேர்தல் களம் எப்படி இருக்கு? களம்லாம் இந்த நாங்கள் 4.5 வருஷம் பார்க்குறோம். 4.5 வருஷம் பார்க்குறோம். நல்லா இருக்கு. மக்கள்லாம் நல்லா இருக்காங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்படுறத அந்த ஸ்டாலின் ஐயா கொடுக்குறாரு. வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நல்லாவும் இருக்காரு. தமிழ்நாடே நல்லா இருக்கு. அவரு வருவார் சாமி. நீங்கள் வந்து இந்த டிவிக்கு எல்லாம் அதெல்லாம் பெருசாக்காதீங்க. நீங்கள் தான் பெருசாக்கிட்டு இருக்கீங்க.